ஒரு அரசினுடைய அந்த செயல்பாடுகள் அது ஒரு மதிப்பீடுன்றது பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி இருக்குல்ல, அதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் வந்து காப்பாற்ற வேண்டியதுதான் அவங்களுடைய பொறுப்பா இருக்கு. நிச்சயமாக இந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இதற்காக தான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை விட வருவதற்கு முன்னாலே தடுக்க வேண்டும் என்பது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர் காலத்தில் நடக்காமல் இருந்துச்சா? இல்லை இதை விடுங்க, உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணெல்லாம் வச்சு எரிச்சாங்க, கண்ணுக்கு முன்னாடி எரிச்சாங்க. நான் இருக்கா நாம இல்லையா? உண்ணா சம்பவம் எல்லாம் டெல்லியில் வந்து ஒரு பெண்ணை வந்து பஸ்ஸில் வச்சு பாலியல் தொந்தரவு பண்ணாங்க. ஒரு குழந்தை வந்து கோயிலுக்குள்ளேயே வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. சொல்லிக்கிட்டே போலாம் பிரதர். எல்லா இடத்துலையும் அயோக்கிய பயில இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? நமக்கு இப்போ வந்து சில விஷயங்கள் வராமல் போயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்களை தடுத்து இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும்ல. அதை ஒன்று நான் வந்து அதற்காக வந்து நம்ம வந்து பைத்தியக்காரத்தனமாக ஒன்று சொல்ல முடியாதுல்ல. இப்போ இவருக்கு எய்ம் என்ன தெரியுமா பிரதர்? ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. நீங்கள் அதை தெரிஞ்சு எதார்த்தத்துக்கு வாங்க. எங்கே போகிறார்? ஸ்ட்ரைட்டாக முதல்வர் போஸ்ட்டுக்கு தான். அது வந்து எங்கே சாத்தியமாகும்னா, இப்போ செட்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? செட்டு ஒன்றை போட்டு அந்த செட்டில் முதல்வர்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து அதில் போய் உட்காரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்ட்ரைட்டாக முதல்வருக்கு போகிறதுக்கு நீ உழைக்கணும்பா, பெண்களுக்காக போராடணும்பா, களத்துக்கு வரணும்பா. சினிமா நடிகர் மாதிரியே தான் போகிறாரு அந்த வண்டியிலேயே. என்ன வண்டி? போட்டோ கேபின் மாதிரி அந்த கேரவான்லேயே போய்கிட்டு இருக்காரு. அவ்வளோ போய்ட்டு வணக்கம் அப்படின்னு உள்ளே போய் கீழே ஏசியை போட்டு படுத்துக்குவார். நீ பெண்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக போய் களத்தில் போய் இறங்கு, பெண்களுக்காக பாராட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்களுடைய ஓட்டு பொறுத்த வரைக்கும் 50% தமிழ்நாட்டில் இருக்கணும் போது அது பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அழுத்த திருத்தமாக சொல்றாரு இல்லையா? அதே தான், அழகாக சொல்லிட்டீங்க. இது வந்து அவருடைய எண்ணமே என்னன்னா, அந்த ஓட்டில் வந்து 50 விழுக்காடு ஏறக்குறைய வந்து 6 கோடினா 3 கோடி பெண்கள் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. அந்த ஓட்டை குறி வச்சு அவர் நகர்த்துறாரு. சரிங்களா? ஆளுவர் என்ன சுமாட்டாக தான் இருக்கார். நான் ஒன்று சொல்லலை, டான்ஸ் இன்ஸ் ஆடுறதுனால பெண்கள் ரசிகைகள் கூட நிறையா இருக்கலாம். அவங்க படத்தை பார்ப்பாங்க, ஓட்டை போட மாட்டாங்க. கரெக்டாக வேணும்னா சேலஞ்சு பண்ணுறேன், மின்னம்பலம் தொலைக்காட்சி சேலஞ்சு பண்ணுறேன். பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை, உங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் தடுப்பேன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏதாவது கருத்து சொல்லுங்கள். நான் இந்த முறையில் சிஸ்டத்தை உருவாக்குவேன், இது மாதிரிலாம் பண்ணுவேன், இப்படிலாம் செஞ்சு நான் இப்படிலாம் தடுப்பேன், அதை சொல்லு. ஓட்டை போடு அப்படின்னு வர ஓட்டு கேட்குற முறை எல்லாரும் அதுதானே பேசுகிறேன். ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுவேன், எதிர்த்து பேசிட்டு ஆட்சிக்கு வருவேன். என்னத்தை கிழிப்பாங்க? ஒன்றும் கிழிக்கிறது இல்லை.